Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 6ல் வெரி இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். மேக்ஸ் மேரத்தான் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு எக்ஸசைஸ் 6.7ல் மொத்தம் 10 சம் இருக்குது. ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா படிக்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். நானும் உங்களுக்கு ஒரு சம்மா வீடியோவில் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூஸு நிறைய சப்ஸ்கிரைப் வந்தால் தான் எனக்குமே ரொம்ப எந்துவாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு என்னோடய வீடியோஸ்க்கு நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே வீடியோஸ் போட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்றைக்கி எக்ஸசைஸ் 6.7ல் மொத்தம் 3 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. இது பேஸ் பண்ணி தான் மொத்தம் 10 சம் இருக்குது. அதில் ஒரு ஃபார்முலாவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எக்ஸசைஸ் 6.7 ஆல் த 10 சம்ஸ் மேக்ஸ் மேரத்தானுக்கு ரெடியாக நீங்கள் எல்லோரும்? இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ 3 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்டூ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்டூ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இதே நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆர் மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ, சி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இதே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1, ஜெட் மைனஸ் ஜெட்1. அடுத்த 2 ரோ அதே மாதிரி தான். x2 மைனஸ் x1, y2 minus y1, z2 minus z1, x3 minus x1, y3 minus y1, z3 minus z1 equal to 0. ஸோ லாங் ஷார்ட்டில் பொறுமையாக உங்களுக்கு ஃபார்முலாஸை நான் எழுதி காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பராக எல்லாருமே மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வியூவர்ஸ். பை.